கவிதா தொகுப்பாளினி அவர்களே, பயங்கரமா சொல்லி வச்சிட்டீங்க, நன்றி. அவங்களுக்கு பதில் சொல்லிக்கிறேன். ரோஜா பூ ஏன் வச்சேன்னா, கருப்பு ஆடையில் வந்திருந்தேன். கருப்பு தான் இன்னைக்கு அடிக்குது எல்லாத்தையும். சரி, ஒரு இந்த கொத்தேனி எங்கே கை கிடைக்க போகுதோ, பாவம் தயாரிப்பாளர் ரொம்ப செலவழிச்சு கொண்டாந்தாரா, சரி ஒன்று எடுத்துக்குவோம். சட்டை கிழிஞ்சிருக்கு, அதை மறைக்கிறதுக்காக குத்தி வச்சிட்டேன். பார்க்க அழகா இருக்கா? நீங்க ஹீரோயினி இடுப்பு தான் பார்ப்பீங்க, எனக்கு தெரியும். ஏன்னா அங்கதான் தங்க தகன்னு மின்னுது, கையிலையும் மின்னுது பாரு வளையல். நன்றி. யாவருக்கும் வணக்கம். மக்கள் தொடர்பாளர் சுரேஷ், சதீஷ், கவிதா தொகுப்பாளினி மற்றும் தேவராஜ் பத்திரிகையாளர், எல்லாருமே, அனைத்து தாளிகையாளர்கள், பார்வையாளர்கள், திரைப்பட சுவைஞர்கள், இந்த படத்தின் தயாரிப்பாளர் அமெரிக்காவிலிருந்து வந்து எடுத்திருக்காங்க இல்லையா, அமெரிக்காவில் வேலை குமார் அவர்கள், மற்றும் இயக்குனர் அறிவழகன், ஈரம் பட இயக்குனர் அறிவழகன். ஈரமெல்லாம் மிகப்பெரிய ஒரு பாதிப்பை, தாக்கத்தை தமிழ் திரைப்படத்தில் ஏற்படுத்திச்சு. அமைதியாக உட்கார்ந்துருக்காங்க. அவர்கிட்ட கௌதம் கோவிந்த் தானே, சரி, கௌதம் கணபதி. ஏன்னா எனக்கு என்னமோ இந்த அம்னீஷியா மாதிரி நிறைய வந்துருச்சு, தெரிய மாட்டேங்குது. மற்றும் புதுமுக இசையமைப்பாளர் மனோஜ், ஆர்ட் டைரக்டர். நல்லா போட்டிருந்தீங்க, செட்டு மாதிரியே தெரில. அந்த துப்பாக்கியெல்லாம் ஒரிஜினல் மாதிரியே இருந்துச்சு. நான் ஷூட் பண்ணியிருந்தா எதுவும் அவ்வளோதான், குண்டு பாஞ்சிருக்கும். அற்புதமாக பண்ணியிருந்தாங்க. இளம் கதாநாயகன் நல்லா அழகாக இருக்காங்க. தர்ஷன், உங்கள் தரிசனம் படம் வெளியானதுக்கப்புறம் உங்கள் தரிசனம் வேண்டி எத்தனை பொண்ணுங்க அலைய போகிறாங்களோ தெரில. கதாநாயகியும் அப்படி தான் இருக்காங்க. பனிகள் பூத்த மலர் மாதிரி குளிச்சுட்டு அப்படியே வந்திருக்காங்க. நல்லா அற்புதமான தேர்வு. மற்றும் இவங்க போலீஸ்காரியாக நடித்தாங்க எங்கூட, இந்த பச்சையம்மன் அவர்கள். அம்மா பேர் ரம்யா மேடம். ஐயா என்ன பண்ணீங்க? சிரிக்கக்கூடாது ஐயா, திடீர்னு கூப்பிடுறாங்க, என்ன தப்பாக எடுத்துக்கூடாது. அவங்கள பாராட்டணும், பேர் சொல்லாம விட்டா தப்பாயிடும். இசையமைப்பாளர் நல்ல எங்கா இருக்காரு. இந்த கருப்பு படத்துலேயும் ஒரு அபயங்கர்னு ஒரு பையன், சின்ன பையன் தான், இதே மாதிரி தான். இந்த மாதிரி புதியவர்களை ஊக்குவிக்கணும். அந்த வகையில் நான் குமார் அவர்களை ரொம்ப ரொம்ப பாராட்டுறேன். நீங்கள் வந்து எடுப்பீங்க, இன்னும் நிறைய எடுப்பீங்க. இந்த அப்டேட் பிக்சர்ஸ் அப்டேட்டாக அடிச்சு தள்ளிட்டு போயிட்டே இருக்கும். இன்னும் சண்டை காட்சி நிபுணர்லாம் விட்டுட்டேன். ராம்பவ் ராஜ்குமார்கிட்ட ஒர்க் பண்ண அப்பா பேர் என்ன, பிரகாஷ், பயங்கரமாக அவர் கூட இருப்பார். அவரோட சன்னு, அவருடைய மகன் சண்டை காட்சியெல்லாம் பண்ணியிருக்காங்க. பார்க்க அவர் சண்டை காட்சி நிபுணர் மாதிரியே இல்லை, அது பெரிய ஒரு ஹாலிவுட் ப்ரொடியூசர் மாதிரி. ஒரு இவர் விஜய் மல்லையாவோட பார்ட்னர் மாதிரி பந்தாவாக இருக்காங்க. இந்த மாதிரி சொல்லிகிட்டே போகலாம். அற்புதமாக இருக்குது. மத்தியான வேலை, சாப்பாட்டு வேலை வேறு ஆயிடுச்சு. இந்த படத்துக்கு சரண்டர்னு பேர் வச்சுருக்காங்க. நான் அது உள்ள அறம் கூற்றாகும் அப்படின்னு ஒரு அற்புதமான அறத்தை தொகுப்பாளினி இளங்கோவடிகள் கூட்டிலிருந்து எடுத்து சொன்னாங்க. அது அற்புதமாக பேசுகிறாங்க, அதை பாராட்டணும் அவங்கள. சரண்டர் சரியான நேரத்தில் வருது. இது 10ஓடு 11 இருக்க போகிற படம் இல்லை. அதில் அந்த உத்வேகமும், அதில் ஆவேசமும், அந்த எடுப்புகள் அனைத்திலும் அவர் அறிவழகன் பேரை அவர் மாணாக்கர் கௌதம் கணபதி காப்பாற்றுவார்னு நினைக்கிறேன். நிச்சயமாக நல்லா இருக்கும். சரண்டர், சென்ட்ரலுக்கு ஸ்டேட் சரண்டர், ட்ரம்ப்கிட்ட மோடி சரண்டர், பொண்டாட்டிகிட்ட புருஷன் சரண்டர். எல்லாம் வரின்னு போட்டு அது என்னென்னமோ வரி கண்டுபிடிச்சி போடுறாங்கப்பா. இந்த நிர்மலா சீதாராமன் மேடம் எங்கே தான் கற்றுக்கிட்டு வந்தாங்களோ தெரில.
சட்டையும் இப்போ அவுத்து விட்டுருவாங்க போல். எல்லாம் இருக்கிற எல்லாத்தையும் அந்த வரி இந்த வரி லொட்டு வரி லொஸ்கு வரி, இன்கம் டேக்ஸ் கட்டுறோம், கமர்ஷியல் டேக்ஸ் கட்டுறோம், அப்புறம் என்ன ஜிஎஸ்டி, அப்புறம் ஸ்டேட்டு சென்ட்ரலு, எல்லாம் ஒன்றுக்கு 4 முறையிலையும் வசூலை பண்ணி மக்கள்கிட்ட எல்லாத்தையும் அவுத்துட்டு விட்டுறதுனால மக்கள் எல்லாம் கவர்மெண்ட்டுக்கு சரண்டராக இருக்காங்க. அதனால இந்த தேர்தலில் ஒரு மாற்றமும் புரட்சியும் வெடிக்கணும் இந்த படம். அதுக்கு ஒரு முத்தாய்ப்பா அமைன்னு நினைக்கிறேன். இனிய மத்தியான வேலை உங்களை சந்தித்ததில் மகிழ்ச்சி. இதுவும் பிரியாணி போடுறீங்களா? சாப்பிட்டீங்களா? அதுக்கு இல்லை கேட்டேன். மத்தியான வேலையாச்சே முடிஞ்சு போனோம்னா சாப்பிடணுமே மக்கள், அதெல்லாம் போடுவாங்க. உங்களை சந்தித்ததில் மகிழ்ச்சி. இதில் நான் எனக்கு என்ன பிரச்சனைன்னா 2 நிமிஷம் எடுத்துக்கலாம். எனக்கு போவேன், என் மேனேஜர் சொல்லுவான் இங்கே ஷூட்டிங்க இந்த இது அவ்வளோதான். நான் யாரும் என்னென்ன பார்க்க மாட்டேன். அதனால தான் கொஞ்சம் அந்த அறிவுலகனை பார்த்து எனக்கு அடையாளம் தெரியல சொல்கிறது இல்லையா. நான் பாட்டுக்கு நடிப்பாச்சே முடிச்சுட்டு நான் பாட்டுக்கு வண்டியில் உட்காந்து போயிட்டே இருப்பேன். அப்படி பழகிட்டோம் இவ்வளோ வரைக்கும். அதனால பல இழப்புகளை நான் சந்திச்சிருக்கேன். பட்டு நம்ம அதிகமாக லோடு எடுத்துக்க முடியாது இல்லையா. அந்த வகையில் இப்போ பல படங்கள் வந்துக்கிட்டே இருக்குது. ஒரே மூஞ்சி போர் அடிக்கிற பெரிய ஹீரோன்னு போட்டு ஒரு ஆளுகளவே சளிப்படைகிற மாதிரி படங்கள் வந்துட்டு இருக்கு. அது தவறு இல்லையா. மக்களே வெறுப்படைகிறாங்க. என்னடா இவன் படத்தை போய் எத்தனை தடவை பார்க்குறது, வேற நடிகனே கூட பார்க்கறது இல்லையா அப்படின்னு. அதனால நீங்கள் சரியான தேர்வு யங்ஸ்டர்ஸை ஊக்குவிக்கணும். கதைகளே அந்த மாதிரி பயங்கரமாக செலவழித்து எடுத்திருக்கீங்க. இந்த படம் மிகப்பெரிய வெற்றி அடையும். நன்றி, வணக்கம். எல்லாருக்கும் வணக்கம். ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் என்னோட டைரக்டர் கௌதம் சார். ஆல்ரெடி சொன்ன மாதிரி கௌதம் சார் ஸ்டார்ட்ல இருந்தே என்ன ஒரு பெரிய ஹீரோ மாதிரி தான் ட்ரீட் பண்ணுவார். அது ஏன்னு எனக்கு தெரியல. ஃபர்ஸ்ட் டே ஷூட்ல இருக்கும்போது அவரே என்னை தேடி சீன்ஸ் கொடுத்து தர்ஷன் இதுதான் நாங்கள் இன்னைக்கு எடுக்க போறோம்னு சொன்னார். அப்போ நான் சார் இதை நீங்க கூப்பிட்டுருந்தா நானே வந்திருப்பேன்ல. இல்லை ஒரு ஹீரோ அப்படிதான் ட்ரீட் பண்ணணும்னு சொல்லி ஃபர்ஸ்ட் டேல இருந்து லாஸ்ட் டே வரைக்கும் நான் அப்படிதான் ட்ரீட் பண்ணிட்டு இருந்தாரு. தேங்க்யூ சார். அண்ட் ரீசெண்டாக ஒரு பர்சனலாக இஷ்யூ வரும்போது அது சாருக்கே தெரியாது. ஸோ எனக்காக காலையில இருந்து ஈவினிங் வரைக்கும் நின்றாரு. ஸோ தேங்க்யூ ஸோ மச் சார். இந்த படம் மூலமா உங்க சந்திப்பு கிடைச்சது ஐ எம் வெரி ஹாப்பி சார். அண்ட் ப்ரொடியூசர் சார், யூஸ்வலா ஒரு சின்ன படம் மாதிரி இல்லாம ஒரு 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 சப்ஜெக்டை நம்பி இவ்வளவு ஒரு அமௌண்ட்டை போட்டு இன்னும் ப்ரொடக்ஷன் ப்ரீ ப்ரொடக்ஷன்ல இருந்து போஸ்ட் ப்ரொடக்ஷன் எல்லாத்துலேயும் இவ்வளவு ஒரு அமௌண்ட்டை போடுறதுக்கு யாருக்குமே மனசு வராது சார். பட் எனக்கு ஏன்னா யூஸ்வலா ப்ரொடியூசர்ஸ் ஹீரோஸோட பேச மாட்டாங்க ஆஃப்டர் படம் முடிஞ்சதுக்கு அப்புறம் அந்த ப்ரொடக்ஷன்ல போஸ்ட் ப்ரொடக்ஷன்ல என்ன நடக்குதுன்னு. பட் சார் டெய்லி எனக்கு அப்டேட் பண்ணிட்டே இருப்பாரு. ஸோ தேங்க்யூ சார் இந்த மாதிரி ஒரு வாய்ப்பை எனக்கு கொடுத்ததுக்கு. அண்ட் நான் எப்பவுமே நம்புற விஷயம் என்ன அப்படின்னா, ஒரு டிஓபி சாருக்கு மட்டும் ஹீரோவை பிடிச்சிட்டுனா ஸ்க்ரீன்ல அழகா தெரியும். அதால நான் ஸ்டார்ட்ல இருந்தே டிஓபி சார் தேடி போய் ஒரு ஐஸ் வைப்பேன். ஸோ அந்த விதத்துல மெய்யேந்திரன் சார் தேங்க்யூ சார். ஏன்னா இந்த படம் ஸ்டார்ட் பண்ணும்போது கண்ணில் ஒரு கட்டி வந்துருச்சு. ஸோ அதால தர்ஷன் இப்போதைக்கு கொஞ்சம் ரொம்ப க்ளோஸா போகணும் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு 13 டேஸுக்கு அப்புறம் அந்த கட்டி போயிருச்சு. அப்ப மெய்யேந்திரன் சார் கூப்பிட்டு தர்ஷன் இனி ஆட்டத்தை பாருங்க அப்படின்ட்டு சாரே வேணான்னாலும் எனக்கு க்ளோஸ் சேர்த்தாரு. ஸோ தேங்க்யூ சார், ரொம்ப நன்றி. ரொம்ப முக்கியமான ஆள் யாரு அப்படின்னா ரேணு சார் தான். ஏன்னா எந்த ஒரு ஷாட் எடுத்தாலும் டைரக்டர் சார் டிஓபி சார் எல்லாம் டிஸ்கஷன்ல இருப்பாங்க. அப்புறம் கடைசியா நாமெல்லாம் பேசினா ஓகே ரேணுட்டு ஒரு ஐடியா கேட்டுப்போம் அப்படின்னு தான் ஒரு விஷயம் நடந்துட்டே இருக்கும். நான் அப்ப யாரு ரேணு சார் அப்படின்னு, ஏன்னா ரேணு சார்ட்ட இருந்து எவ்வளவு ஒரு நல்ல சீன் எடுத்தாலும் ஓகே நல்லா இருக்கு இவ்வளவுதான் வரும். பட் பர்சனலா அவர் ரீசெண்டா ஒரு 2 டைரக்டர்ஸ் ஸ்டோரி சொன்னாங்க. அப்போ ஸ்டோரி சொல்லி முடிஞ்சதுக்கு அப்புறம் நான் யாரு சார் என்ன ரெஃபர் பண்ணது அப்படின்னு அவங்க சொன்ன விஷயம், ரேணு சார்ட்ட இந்த ஸ்டோரி சொன்னேன். ரேணு சார் தான் தர்ஷன் சொல்லுங்க, தர்ஷன் கரெக்டா இருப்பாங்க. ஆனா இது வரைக்கும் அவர் ஃபோன் பண்ணி இந்த விஷயம் நடந்ததாவே எனக்கு சொன்னதில்லை. ஸோ தேங்க்யூ சார். அண்ட் ஃபர்ஸ்ட் டைம் முதல் 2 படத்துலையும் ஃபைட்ஸ் இல்லை. ஸோ இதில் 3 ஃபைட் இருக்கு எப்படி அப்படின்னு யோசிச்சுட்டு இருக்கும்போது தான் சந்தோஷ் சார் வந்தார். அண்ட் உங்க எல்லாருக்கும் தெரியும் அவர் பெரிய பெரிய படங்களில் ஒர்க் பண்ணிருக்காரு. பட் இதில் அந்த ஃபைட்டு ரொம்ப பேசப்படும் நான் நம்புறேன். ஏன்னா நிறைய ரோப் சீன்ஸ் எல்லாம் இருந்துச்சு. சார் சாரே நின்று டபுள் செக் பண்ணிட்டு தான் என்ன உள்ள விடுவார். ஸோ தேங்க்யூ சார். நிறைய படங்கள் உங்க கூட ஒர்க் பண்ணணும். அண்ட் மியூசிக் டைரக்டர், ஆக்சுவலா டீசர் பார்த்ததுக்கு அப்புறம் வீட்டில் இருந்தும் சரி என் ஃப்ரெண்ட்ஸும் சரி கேட்ட விஷயம் யாரு மியூசிக் அப்படின்ட்டு. விகாஸ் சார் தேங்க்யூ ஸோ மச். ஏன்னா
சீன்ஸா பண்ணும்போது தெரில, அப்புறம் மியூசிக்கோட பார்க்கும்போது தான் தலைவன் என்னை காப்பாற்றி விட்டாரு. ஸோ தேங்க்யூ சார். அண்ட் மன்சூர் அலிகான் சார், நாங்கள் எல்லாரும் அவர் படங்கள் பார்த்து வளர்ந்தது, ஊரில் இருந்தாலும் சரி ஸ்ரீலங்காவில் இருந்தாலும் சரி. ஸோ ஒரு ஒரு பெரிய ஆர்டிஸ்ட் எப்படி ஒர்க் பண்ணுவாங்கன்னு நான் நேரில் பார்த்ததில்ல. ரவிக்குமார் சாருக்கு அப்புறம் லால் சார், சுஜித் சங்கர் சார், மன்சூர் அலிகான் சார் தான் நேரில் பார்த்துருக்கேன். எல்லாரையும் ட்ரீட் பண்ணுற விதம், நாங்கள் ஏதோ ஹார்ட் ஒர்க் பண்ணி வந்திருக்கோம்னு நினச்சிட்டு உள்ளே போவோம், அங்கே ஒரு சீனியர் ஆக்டர்ஸ் நம்மளை தூக்கி சாப்பிடுவாங்க. இது என்னடா ஹார்ட் ஒர்க், இப்போ பாரு இந்த மாதிரி ஒன்று பண்ணுவாங்க. ஸோ நிறைய விஷயம் அவங்க கூட இருந்து லேர்ன் பண்ணேன். வந்ததுலேருந்து அப்ரிஷியேட் பண்ணிகிட்டே இருக்காரு. ஸோ தேங்க்யூ ஸோ மச் சார். அண்ட் ஆல் த அசிஸ்டன்ட் டைரக்டர்ஸ், தமிழ், சபரி, மாறன். ஏன்னா யூஸ்வலாக சார்கிட்ட ஏதாவது ஒரு கரெக்ஷன் சொல்லணும்னா எப்படி சொல்றது அப்படின்ட்டு நம்ம அசிஸ்டன்ட் டைரக்டர்ஸ் தான் பிடிச்சி, டே இங்கே வா, இப்போ எப்படியாவது சார்கிட்ட சொல்லி கன்வின்ஸ் பண்ணுன்னு சொல்லுவாங்க. ஸோ ஸ்டார்ட்ல இருந்து அந்த சப்போர்ட்டை கொடுத்துட்டே இருந்தாங்க. அண்ட் அருள் சார் மட்டும்தான் ஃபர்ஸ்ட் டேல இருந்து என்ன மோட்டிவேட் பண்ணிட்டே இருப்பாரு. நான் ஏன் அருள் சார் எனக்கு ஐஸ் வைக்கிறாரு, நான் அந்த மாதிரி ஒன்றும் எதுவுமே பண்ணலையே அப்படின்னு. பட் அந்த ஒரு ஜென்யூனிட்டி ஸ்டார்ட்ல இருந்து இன்னும் வரைக்கும் இருக்கு. எப்போ பார்த்தாலும் சூப்பரா வருவாடா, இந்த ஹார்ட் ஒர்க்கை விட்டுறாருன்னு சொல்லிட்டே இருப்பாரு. ஸோ தேங்க்யூ சார். அண்ட் மை ஃப்ரெண்ட்ஸ், சில விஷயங்கள் நடக்கும்போது தான் நமக்கு தெரியும் யார் உண்மையான ஃப்ரெண்ட்ஸு யார் இல்லைன்னு. ஸோ நான் சென்னை வந்ததுல இருந்து எனக்கு ஒரு கார்டியன் ஏஞ்சலா இருந்த செந்தில், நாம அவங்க ஃபேமிலி, அப்புறம் நரேஷ், என் தம்பி லோகேஷ், இன்பா, முரளி அண்ட் பிரவீன், முக்கியமாக ஹர்ஷிகா. ஸோ இவங்க எல்லாரும் என் கூட இருக்கிறதெல்லாம் இந்த ஒரு லெவலுக்கு வந்திருக்கேன். ஸோ அவங்களுக்கு இந்த டைம்ல நன்றியை சொல்லிக்கிறேன். அண்ட் லாஸ்ட் பட் நாட் லீஸ்ட், ப்ரெஸ்ஸும் மீடியா மக்களும். பிக் பாஸ்ல இருந்து இந்த லெவலுக்கு வரத்துக்கு முக்கியமான பங்கு நீங்க மட்டும்தான். ஏன்னா அங்கிருந்து என்னோட வாழ்க்கை நடந்த விஷயங்கள், முதல் படமா இருக்கட்டும், ரெண்டாவது படமா இருக்கட்டும், மக்கள்கிட்ட கொண்டு போய் சேர்த்தது நீங்க தான். அண்ட் ரீசனாக நடந்த இஷ்யூல கூட நைட் ஒரு 2:30க்கு என் வீட்டு அட்ரஸ் தேடி நம்ம சைடில் இருக்கிற நியாயத்தை எடுத்து சொன்னாங்க. ஸோ அதெல்லாம் நான் இங்கே இருக்கேன். ஸோ ரொம்ப நன்றி. ஸோ இந்த படத்துலையும் அந்த மாதிரி ஒரு உழைப்பை கொடுத்துருக்கோம். நான் மட்டும் இல்லை, இங்கே இருக்கிற எல்லாருமே கொடுத்துருக்கோம். ஸோ கண்டிப்பாக இந்த படம் உங்களுக்கு பிடிக்கும்னு நம்புகிறோம். அப்படி பிடிச்சிருந்தா இந்த படத்தையும் மக்களுக்கு சேர்த்துருங்க. தேங்க்யூ. மதிய வணக்கம். முதல்ல டைரக்டர் கௌதம்க்கு எனக்கு ரொம்ப நன்றி சொல்லிக்கிறேன், இந்த படத்தில் என்னை உள்ளே கொண்டு வந்ததுக்கு. ஃபஸ்ட்டு எனக்கு வரும்போது என்ன பயம்னா, லாலோட ட்ராவல் ஆகணும் போது ரைட்டிங்கில் அவரது பெருசாக இருக்கும், நமக்கு எதாவது எடுப்படுமான்னு முதலேருந்து இன்னி வரலாம் டவுட் எனக்கு. எடிட்டர்லாம் இல்லை சார், பயங்கரமாக இருக்குது படம், செம்மையாக இருக்குது, உங்களுக்கு நல்லா இருக்குது அப்படின்றாங்க. ஸோ கௌதம் சார் எனக்கு அரவிந்த் சார் ஸ்கூல்லேருந்து வராருன்னு தெரியும். அவர் எடுக்கும்போது ஒரு ஃபஸ்ட் டைம் டைரக்டர் மாதிரி இல்லை எனக்கு. அவர் நான் ஆக்சுவலாக சரண்டர் ஆனேன், நீங்கள் என்ன சொல்கிறீங்களோ அதை செய்கிறேன்ட்டு. என்ன மாதிரி வேணுமோ அது வேணுன்ற அளவுக்கு விட மாட்டார். ஆக்சுவலாக ரொம்ப 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 நிறைய எஃபர்ட் போட்டார் வித் அ ஸ்மைலிங் ஃபேஸ். இன்னொன்று படம் உள்ளே வர்றதுக்கு நான் இன்னொரு ரீசன் மெய்யேந்திரன். சினிமாவில் எனக்கு ஒரு 3 தம்பிங்க இருக்காங்க கேமரா சைடில். அதில் மெய்யேந்திரன் எனக்கு என் உடன்பிறவாத தம்பி. அவரோட படைப்புக்கு எனக்கு ரொம்ப 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 ரசிப்பேன். ஷார்ட் ஃபிலிம்லேருந்து லைக் நாங்கள் நிறைய ட்ராவல் பண்ணியிருக்கோம். இந்த படம் நிறைய கொடுத்துருக்கு. அதே மாதிரி தர்ஷன் நான் பிக் பாஸ்லாம் பார்க்கல, தர்ஷன் அங்கே ஸ்பாட்டில் தான் பார்த்தேன். பயங்கர எனர்ஜி, ஒரு ஹீரோவுக்கு தேவையான எல்லா மெட்டீரியலும் இருக்குது. அந்த ஒரு ஃபைட்லாம் பார்த்தீங்கன்னா பிடிச்சி மாங்கிறாப்புல விழுந்து வாரி வேற லெவலில் பண்ணுறாப்புல. நான் தான் சொன்னேன், தம்பி இந்த எனர்ஜி அப்படியே மெயின்டைன் பண்ணிக்க, வேற லெவலில் அமேசிங் எனர்ஜி. இந்த படம் உங்களுக்கு ரொம்ப பெரிய லெவலில், இதை நான் ஃபீல் பண்ணுறேன், இது பெரிய ஆள்லாம் இல்லை, வாட் எவர் ஐ ஃபீல் ஐ எம் டெல்லிங். ஆக்சுவலி மியூசிக் டைரக்டரோட ஒர்க் நான் சில இதில் பார்த்துருக்கேன். எனக்கு ஐ எம் வெரி ஹாப்பி தட் ஹி இஸ் பார்ட் ஆஃப் திஸ். ப்ரொடக்ஷன் பற்றி சொல்லணும், எங்கேயுமே நம்மளை லெட்டலோனா இல்லை ஏதாவது ஒரு நம்ம புலம்புற அளவுக்கு எதுவுமே விடலை. தி ரியலி டுக் கேர் வெரி வெல் ஆக்சுவலி. அண்ட் எடிட்டரோட இந்த கட்டப் தான் சார் பார்த்தேன், அமேசிங். வெரி வெரி ஹாப்பி டு பி பார்ட் ஆஃப் திஸ் மூவி. யூஸ்வலாக ஒரு காக்கி சட்டைனால கொஞ்சம் பெரிய பெரிய படங்களை விட்டுருக்கேன் நான். அதில் என்ன உருட்டல் மிரட்டல் தானே இருக்கும், அதனால வேணான்ற மாதிரி ஒதுங்குவேன். இதில் அதை தாண்டி நிறைய விஷயம் இருந்தது. ஸோ அதனால வாய்ப்புக்கு ரொம்ப நன்றி. அப்புறம் மன்சூர் சாரை பற்றி இன்னைக்கு ஒரே லைன் மட்டும் சொல்லிடுறேன். அந்த ஷூட் ஸ்பாட்டில் பார்க்கும்போது எனக்கு அவர் அப்படியே இறங்கி நடந்து வரும்போது, என்னடா அந்த சிங்கத்தை எப்படா உள்ள ஒரு சிங்கத்தில் கோகைக்குள்ளே அடக்கிற மாதிரி அது அப்படி நடந்து வண்டியிலேருந்து இறங்கி உள்ளே போகும்போது லிட்டரலி அதுல அவரை பார்க்கும்போது இன்னும் அந்த ஃப்ரேம்ல நான் சீன்ல பார்க்கும்போது எனக்கு அப்படியே உண்மையா சிங்கம் உட்காந்துருக்க மாதிரி இருந்தது சார். இதை நான் ஃபீல் பண்றேன், கிண்டலாலாம் சொல்ல. அங்க நான் ஆக்சுவலா அந்த சீன்ல பார்க்கும்போது இப்ப ஏதோ ஒரு எக்ஸ்பிரஷன் கொடுக்கணும்னு வச்சுங்களேன், அங்க உண்மையா அவரை பார்த்து எனக்கு அப்படியே மிரண்டேன் ஆக்சுவலா.
சிங்கமாகவே தெரிஞ்சது எனக்கு. படம் நிச்சயமாக நல்லா இருக்கும்னு நான் நம்புகிறேன் சார். நான் பார்த்த போர்ஷனில் என்னோட டப்பிங் போர்ஷனில் பார்த்தப்போ ரொம்ப ரொம்ப நல்லா இருந்தது. தேங்க்யூ ஸோ மச் ஃபார் த ஆப்பர்ச்சுனிட்டி. ஆல் த பெஸ்ட். அண்ட் தேட்டரில் அவசியம் நீங்கள் பார்க்கணும். தேங்க்யூ ஸோ மச்.